பிக் பாஸ் லைவ்ல 7:30 சண்டை. அந்த 4 7:30களை பத்தி தான் சண்டை போயிட்டு இருக்கு. என்னடா இப்படி பேசுறீங்கன்னா 7:30 வச்சுதான் அங்க டாபிக்கே போச்சு. அதனால 7:30 வச்சுதான் சண்டை பேசணும் போல இருக்கு. சோ அதுல கனா வினோத் நேத்து போத்தன் வந்து செஞ்சாரு, அதை அழகா பண்றீங்க, மைலேஜ் தூக்கி அரோரா சூப்பரா கொடுத்துட்டு போறீங்க, நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த முழுசா கேட்கணும். அந்த பொண்ணு தப்பே பண்ணாம நீங்க அந்த பொண்ணு மேல பிளேம போட்டீங்கன்னா யாருக்கு ஸ்கோப்பு போவோம்? அந்த பொண்ணுக்கு தான் போவோம். நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை ஒழுங்கா லிசன் பண்ணாம அரோரா வரான்னு வந்து நீங்க அந்த பொண்ணை கத்துறது, அந்த பொண்ணுக்கு மைலேஜ்ன்றது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. எத்தனை வாட்டி சொன்னாலும் காதை கொடுத்து கேளுங்க ஐயா, கேளுங்க. சரி, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டில் வெளியே ஒரு பைக் இருக்கா, அந்த பைக்குக்கான ஸ்பான்சர் டாஸ்க். அதில் என்ன பண்ணிடுறாங்க, 3 பேர் ஜட்ஜுங்க. விக்ரம், அமித், அரோரா, இந்த 3 பேர் ஜட்ஜு. இதில் டீம் வந்து ஜட்ஜஸாக பிரித்தாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து வேணும்னு பிரிக்கல, தானா அமைஞ்ச டீம். அதில் திவ்யா, பார்வதி, கமருதீன், வினோத் ஒரு டீம். இந்த பக்கம் கனி, சபரிநாதன், சுபிக்ஷா மற்றும் சாண்ட்ரா ஒரு டீம். ஓகே, இது வந்து எப்படின்னா ரேண்டமா நேம் சொல்லி அது ஒரு டீம் பிக்காச்சு. ஓகேவா, ரேண்டமா டீம் பிக்காச்சு. இப்போ இதுல என்ன ஆச்சுன்னா, நம்ம திவ்யா இருக்காங்க இல்லையா, திவ்யா அவர்கள் வந்து எனக்கு வந்து விற்பனையாளர் வேணும் அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. எப்படி விற்பனையாளர்? ஸோ ஒரு டீம்ல 2 விற்பனையாளர்கள், 2 வாடிக்கையாளர்கள். அதே மாதிரிதான் இன்னொரு டீம்ல. ஸோ இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, 4 பேருமே விற்பனையாளர்கள் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த பார்வதி, கமருதீன், வினோத் 4 பேருமே விற்பனையாளர்கள் வேணும்ன்ற மாதிரி. திவ்யா வந்து நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்டே விற்பனையாளர் கை தூக்கிட்டுங்க ஜட்ஜஸ் அங்க சொல்லும் போதே. ஸோ அதனால எனக்கு விற்பனையாளர்கள் கொடுத்துருங்கன்ற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. ஒத்துக்கவே இல்லை. அந்த டீம்ல எல்லாரும் விற்பனையாளர்கள் வேணும்ன்றதால ஒத்துக்கல. ஓகேவா, அப்ப என்ன பண்றாங்க, திவ்யா வாக் அவுட் பண்ணிட்டாங்க. திவ்யா வாக் அவுட் பண்ணிட்டு அங்க 3 பேருக்கு ஆர்கியூமெண்ட் நடக்குது. வினோத் வந்து இல்ல எனக்கு கொடுத்துருங்க, நான் நல்லா பண்ணுவேன், சேல்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன்ற மாதிரி வினோத் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாங்க, திவ்யா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து, இது நம்ம 2 பேர், நம்ம 4 பேர் ஒரு டீம்ங்க, அவங்க ஒரு டீம். ஸோ அந்த டீம் கூட தான் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்றத டிஸ்கஷன். ஓகேவா, இப்போ டீம் பிரிச்சாச்சு. ஜட்ஜஸை மாற்ற சொன்னா மாற்ற மாட்டாங்க. நீங்க 4 பேரை டிசைட் பண்ணி உங்களை யார் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர் டிசைட் பண்ணிக்கணும். அதுல என்ன பண்ணாலும் இந்த 3 பேருக்கு வைப் செட் ஆகும், திவ்யாவோட வைப் செட் ஆகல. அங்கேயே ப்ராப்ளம் ஆயிடுறாங்க. சரி, ஓகே, வினோத் வந்து என்ன பண்ணிட்டாரு, சேல்ஸ்மேனா வந்துடுறேன்ற மாதிரி, சேல்ஸ்மேன் இல்ல வாடிக்கையாளரா வந்துடுறேன்ற மாதிரி வினோத்தை டிசைட் பண்ணிட்டு டீம் அனௌன்ஸ் பண்றாங்க. டீம் அனௌன்ஸ் பண்ணி முடியுதா, முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, திவ்யா அவர்கள் அரோரா கிட்ட வந்து எல்லா 7:30யும் ஒரே டீம்ல போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற டைலாக சொல்றாங்க. எப்படி எல்லா 7:30யும் ஒரே டீம்ல போட்டிருக்கீங்கன்றதான் டைலாக். இந்த டைலாக நோட் பண்ணிக்கங்க, ஏன்னா இந்த டைலாக்ல தான் பிரச்சனையே வருது. ஓகே, ஏன்னா 7:30 உடனே என்ன பண்றாரு, இதை கேட்டுட்டு போறாரு. பாத்தீங்க, கனா வினோத் போகும்போது நீயும் 7:30 தானே, நீயும் 7:30 தான் அப்படின்ற மாதிரி கேட்கிற, என்ன 7:30 சொல்ற, நீயும் 7:30 தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார திவ்யாவை பார்த்து சொல்றாரு, என்ன 7:30 சொல்லு, நீயும் தானே 7:30. அவர் காதுல என்னன்னா 7:30 கூட என்ன சேர்த்து விட்டே அப்படின்ற மாதிரி கனா வினோத்தோட காதுல விழுந்திருக்கு. இவங்க சொன்னது எல்லா 7:30யும் அவங்களையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. நீயும் 7:30 தான் அப்படின்ற மாதிரி, தப்பு தானே அப்படின்னு. எப்பா நானும் 7:30 தான்ப்பா சொல்றேன், எப்படி நானும் 7:30 தான் சொல்றேன் அப்படின்றத திவ்யா ஒத்துக்கிறாங்க. நானும் 7:30 தான் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இல்ல 7:30 கூடன்ற மாதிரி, 7:30 கூடலாம் சொல்லல, எப்படி திரும்ப சொல்லுவாரு, 7:30 கூடன்ற மாதிரி கேட்டுச்சுன்ற மாதிரி கனா வினோத் சொன்னவனே அரோரா வந்து சொல்லிடுவாங்க, இல்ல கனா வினோத் அவர்கள் எல்லா 7:30 இது 7:30 கூட இல்ல, எல்லா 7:30யும் ஒரே டீம்ல போட்டீங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்கன்னும் போது நீ எதுக்கு வர, எல்லா 7:30யும் சொல்லவே இல்லை, எல்லா 7:30யும் சொல்லவே இல்லைன்ற மாதிரி கனா வினோத்துக்கு தப்பா கன்வி ஆயிடுச்சு. உடனே வந்து சாரி கேட்டு போறார். எப்படி, சாரிமா நான் அப்ப தப்பு தானமா, சாரிமான்ற மாதிரி போயிட்டாரா, கரெக்ட். அடுத்து கமருதீன் சுத்தமா இவர் பண்றது பிடிக்கலன்ட்டு. ஸோ இதுல மிஸ்கம்யூனிகேஷன் யாரு கம்யூனிகேட் ஆயிருக்குது, இவங்க வந்து சொல்லிட்டாங்க அது தப்பு, 7:30ன்றது தப்பு. ஓகே, திவ்யா மேல தப்பு இருக்கு. இதுல சென்டென்ஸை மாத்தி பேசுறது கனா வினோத் தப்பு. ஸோ கமருதீன் வந்து கேட்கிறாரு, கமருதீன் இப்ப சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது உடனே வினோத் வந்து இல்ல அவங்க பேச்சை மாத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வினோத் திரும்ப வந்துடுறாரு. கேப்டனா சால்வ் பண்ண வந்தவொடனே திரும்ப வினோத் வராரு. அப்ப விக்ரம் என்ன சொல்றாரு, நான் கிளாரிஃபை பண்றேங்க, அவங்க எல்லா 7:30யும் தான் சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்க அப்படின்றத சொல்றாங்க. உடனே நீ ஏன் என்ன 7:30 சொல்ற? அப்ப விக்ரம் கிளாரிஃபை பண்ணும்போது புரிஞ்சுக்கணும், அதுல எல்லா வேர்ட்ஸை மாத்தி பேசாதீங்கன்றதுக்காக தான் விக்ரமும் வந்து கிளாரிஃபை பண்றான். இதுல கனா வினோத் என்னன்னா என்னையே 7:30 சொல்றேன்ற மாதிரி சண்டை போட்டுருக்கலாம். ஆனா அங்க தப்பான கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட வரும்போது என்ன நீ ஏன் என்ன 7:30 சொல்ற அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டாரு. அவர் கேட்க வந்து கரெக்ட் தான், நீங்க ஏன் என்ன 7:30 சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கலாம். இதுல நீ வா போன்னு விட்டாரா.
ஸோ கரெக்டா புடிச்சிட்டாங்கப்பா யாரு திவ்யா. நீங்க வாங்க போங்கன்னு பேசுங்க, மரியாதை. நான் நீ வா போன்னு பேசல, நீங்க வாங்கன்னு பேசுறேன், நீங்களும் நீங்க வாங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது திடீர்னு அரோரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே அரோரா வரும்போது கானா வினோத் வராத, நீயா வர அரோரா, நீயா வரன்ற மாதிரி கானா வினோத் வந்து அரோரா மேல ஏறுறாரு. உனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, எல்லா மேட்டரிலும் நீ எதுக்கு தலையை விட்டு வர, இதெல்லாம் நீ வராத, நீயா வர அப்படின்ற மாதிரி கானா வினோத் கேட்கிறாரு. அரோரா கிட்ட தான் சொன்னாங்க. அரோரா கிட்ட சொன்னதை அரோரா அங்க எக்ஸ்பிளைன் பண்றது தப்பு கிடையாது. அதே தான் விக்ரம் பக்கத்துல இருந்தாரு. விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கானா வினோத் கேட்கல. அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும் ஏன் கேட்கறாருன்னா, அங்க போத்தன் சொல்லிட்டு போனார்ல, அரோரா வேற மாதிரி கேம் பிளே பண்றா, அரோரா வேற மாதிரி கேம் பிளே பண்றான்னு. அவ அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றா. அதே விக்ரமையும் நீங்க கேட்டிருக்கணும்ல. அதை கேட்கும்போது கானா வினோத் காண்டாவது, நீ வராதன்ற மாதிரி. ஓகே, அதுல என்ன பண்றாரு, கை நீட்டி பேசுறாரு. கை நீட்டி பேசும்போது என்ன சொல்லிடுறாங்க திவ்யா, கையை நீட்டி மூஞ்சுக்கு நேரம் கை நீட்டி பேசாதீங்க, மூக்குக்கு நேரம் கை நீட்டி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி மூக்குக்கு நேரம் கை நீட்டி பேசாதீங்க, அது வந்து தப்பா இருக்குன்ற, மூக்கு நேரம் கை நீட்டாதீங்க, க்ளோஸா வைக்காதீங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. அப்படியே மூக்கை விரிச்சுக்கிட்டு வரையா நீ அப்படின்ற மாதிரி அப்படின்ற டைலாக் விட்டாரு. யாரு, மூக்கை விரிச்சுட்டு வரன்றது கானா வினோத் விட்டாரு. ஃபர்ஸ்ட் எல்லா ஏழ்றையும்ன்றதுக்கு தனி ஏழ்றைன்ற மாதிரி, எல்லா ஏழ்றை கூடயும் எல்லா ஏழ்றையும் ஒன்னா அப்படின்றத இவர் வந்து ஏழ்றைங்க கூட போட்டாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டார். தப்பாயிடுச்சா, மூக்க விரிச்சிட்டு வரேன் நீ போன்ற 3 டைலாக் இவர் விட்டார். திவ்யா சொன்னது 7ன்றது தப்பு. அதை கேட்க வந்து கானா வினோத் 3 வாரத்தை விட்டு மாட்டிக்கிட்டார். ஓகே, உடனே வந்து நான் மூக்க விரிச்சிட்டு வரலாம் சொல்லவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. திவ்யா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது கமருதீன் வந்து சொல்றாரு, ஃபன்னுக்கு தானே நடந்துச்சு, இது ஃபன்னு தானே, ஃபன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அரோரா கிளாரிஃபை பண்றாங்க, இதுதான் காரணம் அதுதான் காரணம்ன்ற மாதிரி அரோரா கிளாரிஃபை முடிக்கிறாங்க. ஓகே, உடனே இது ஏதாவது அஃபண்ட் ஆச்சா, 7 சொன்னதுக்கு அஃபண்ட் ஆச்சான்னும் போது கானா வினோத் வந்து கேட்கல, பார்வதி எனக்கு அஃபண்ட் ஆச்சு அப்படின்னும் போது, ஓகே உனக்கு அஃபண்ட் ஆச்சா, நான் சாரி சொல்றேன், நான் ஃபன்னா தான் சொன்னேன், சாரி அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த விற்பனை ஆளுகிற ஒரு பிரச்சனை இதெல்லாம் இது அப்படின்ற மாதிரி சொல்லி சாரி முடிக்கிறாங்க. உடனே கானா வினோத் லாங்ல இருந்து, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அரோரா திரும்ப கிளாரிஃபை பண்றாங்க. ஓகே, அதுல 7 நீதான் அப்படின்ற மாதிரி கானா வினோத் பேசும்போது, நீ வா போ பேசக்கூடாதுன்ற மாதிரி திவ்யா அங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. உடனே நீ வா போனா நீ கூட தான் கருமோஞ்சி இதெல்லாம் பேசியிருக்க அப்படின்ற மாதிரி கானா வினோத் அந்த டைலாக் எடுத்துட்டு வரார். எப்படி கருமம் சீப்போன்னு, அது கருமம் சீப்போ போன வாரம் முடிஞ்சு போச்சு. கானா வினோத், ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா அது திரும்ப எடுத்துட்டு வரக்கூடாது. அதை நீங்க திரும்ப எடுத்துட்டு வரீங்கன்னா அது பெரிய பண்டில்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு, அதை மாத்திக்கணும். திரும்ப நீங்க விட்டீங்க வார்த்தை, அந்த பொண்ணு கேக்குது, அந்த பொண்ணு பண்ணதும் தப்பு தான், இந்த இடத்துல நீங்க வந்து பண்ணதும் தப்பு தான். ஓகேவா, உடனே திவ்யா சாண்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது, சாண்ட்ரா நீ வராத அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க. அது சொல்லியிருக்க உடனே விக்ரம் வந்து சொல்றான், நீங்க சொல்லக்கூடாது, இப்ப அரோரா உனக்காக வந்து பேசுறாங்க, சாண்ட்ரா வந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போது நான் உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரு, திவ்யா, இல்ல அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது சாண்ட்ரா அந்த இடத்துல இல்ல, பாதியில வந்த சாண்ட்ராக்கு அவர் என்ன வார்த்தை பேசினாருன்னு தெரியாது, அதனாலதான் நான் திவ்யா சொன்னேன்ற மாதிரி சொன்ன உடனே விக்ரம் வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறான். நீங்க அப்படி சொல்லியிருக்கணும், பாதியில வந்த சாண்ட்ரா அதுக்கு தெரியாது அதனால வரக்கூடாதுன்னு சொல்லலாம், இந்த வீட்டுல எல்லாரும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்டாச்சு, சாரி கேட்டு அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. திரும்ப வந்து சாரி கேட்டு கானா வினோத்தையும் இவங்களும் சாரி கேட்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ என்னன்னா, மூக்க விரிச்சிட்டு வர அப்படின்ற வார்த்தையை கானா வினோத் விட்டுட்டு விடலன்றார். ஸோ ஃபர்ஸ்ட் நீ வா போனும் விட்டாரு, மூக்க விரிச்சிட்டுன்ற வார்த்தையும் விட்டாரு. அங்க 7ன்றது ஃபன்னா சொன்னாங்க, அது தப்புன்னு ஆகி போச்சுன்னா திவ்யா சாரி கேட்டாச்சு. அப்ப கானா வினோத் சாரி கேட்கணும்ல, கானா வினோத் சாரி கேட்க சொல்லுங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. அடுத்து கானா வினோத் வந்து திவ்யா திரும்ப சாரி கேட்க, கானா வினோத் சாரி கேட்கன்ற மாதிரி போகுது. இதுல வந்து அரோரா மேல இவர் கடுப்பாகிறார். உடனே விக்ரம் கேட்கிறார், நீ ஏன் அரோரா மேல கடுப்பாகிற, ஏன் டென்ஷன் ஆகிற, நான் சொன்னதான் அவ்வளவு சொன்னா, அவதான் கூட இருந்தா, அதெல்லாம் தப்பு கிடையாது, அவ கரெக்டா தான் அட்ரஸ் பண்ணிருக்கான்ட்டு திரும்ப பெட்ரூம்ல போயிட்டு திரும்ப கேட்கிறார். எப்படி திரும்ப வந்து நீங்க சொன்னது கேட்டியா, கரெக்டா பார்த்தேன், எப்பா என்கிட்ட தான் ஏன் சொன்னாங்க, கரெக்டா தான் பார்த்தேன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. திரும்ப விக்ரம் வந்து அந்த டைலாக், அந்த நடந்த சுச்சுவேஷனை திரும்ப எக்ஸ்பிளைன், அப்படியா சொன்னாங்க, ஆமா அப்படிதான் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் பார்வதி கிட்டையும் விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண, இங்க பாருப்பா நீ 7 என்ன ஏன் 7 சொல்லன்னு கேளு, அது தப்பு கிடையாது, ஆனா அந்த சென்டென்ஸை மாத்தி போட்டா தப்பாயிரல, அதைத்தான் நாங்க 2 பேரும் சொல்ல வரோம், அது அவருக்கு புரியலன்ற மாதிரி கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுல கானா வினோத்துக்கு அரோரா மேல அந்த ஒரு போத்தன் சொல்லிட்டு போனார்ல, அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியன் மண்டையில உட்காந்துக்கிட்டு தள்ளாடிட்டு இருக்கு போல, அதனாலதான் அரோராவை போயிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நம்பர் 1. 2வது, வெளியே போய் கார்டன் ஏரியாலும் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப விக்ரம், ஏன் இவ வர, அரோரா ஏன் வரான்னு கேட்கும்போது, எப்பா இந்த வீட்டுல எல்லாரும் வரதா செய்வாங்க, பாயிண்ட் பேசதான் செய்வாங்க, அதை நம்ம தான் தெளிவா இருக்கணும், பாயிண்ட் பேசுறது இதெல்லாம் பண்றதுதான் கேமு, அதை அவங்க பண்ணதான் செய்வாங்கன்ற மாதிரி ஓப்பனா அமித்துமே சொல்றாங்க, இதுவும் சொல்றாங்க. நீ ஏன் வார்த்தை விடுற,
நானா வேணுவத்துக்கிட்ட நீ ஏன் வார்த்தை விடுற, நீ வார்த்தை விட்டீங்கன்னா பிடிச்சிப்பாங்க, அதை பிடிச்சி இது பண்ண தான் செய்வாங்க, அதை நீ விடாம இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்குக்கே இவ்வளவு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ திவ்யாவுக்கு வெள்ளிக்கிழமை கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்றது தான் நமக்கு தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.